இன்று நேதாஜி அவர்களுடைய 130வது பிறந்த நாள் விழா தேவர் நல்வாழ்வு மன்றம் சார்பாக கோயம்புத்தூரில் படு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே நேதாஜியோட பிறந்தநாள் வர 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 சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சுதந்திரம் நேதாஜியால தான் கிடைச்சதுன்ற வரலாறு பதியப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறது. ஏன்னா காந்தி கையில போக வேண்டிய சுதந்திரமே இல்லை. நேதாஜியோட ஐஎன்ஏக்கு தோத்துறக்கூடாதுன்ற பயந்து காந்தி கையில் நள்ளிரவு 12 மணிக்கு கொடுத்துட்டு வெள்ளக்காரன் பயந்து ஓடுனதுதான் இந்த சுதந்திரத்தோட உண்மையான வரலாறு. அந்த வரலாறை இன்று பதியப்பட்டு வருகிறது. பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா 2.5 கோடி தேவமார்ட்ட எப்ப உசுப்பி கேட்டா கூட சுதந்திரம் யாரால கிடைச்சுன்னா நேதாஜியால தான் கிடைச்சிச்சு தேவமார் பூரா சொல்லுவோம். இன்று இந்தியா முழுவதும் எல்லாரும் சொல்ற நிலைக்கு வந்துருச்சு. ஏன்னா ஆரம்பத்துல முதல்ல புலித்தேவன் தான் சுதந்திரத்துக்கு எதிராக இந்த சுதந்திர போராட்டத்தை தொடங்கினது. அதை முடிச்சு வச்சது நேதாஜி. சுதந்திரத்தோட ஒட்டுமொத்த டிராவல்ல தொடக்கம் புலித்தேவன், சுதந்திரத்தை பெற்று தந்தது நேதாஜி. இதுதான் வரலாறு. இந்த வரலாறு தான் மறைக்கப்பட்ட வரலாறுகளா பல வகையில ஆரம்பத்துல புலித்தேவன் பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்ட வரலாறாவே வரும். இன்று இந்த விமர்சையான கொண்டாட்டங்கள் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா தேசப்பிதா எல்லாருமே நேதாஜியை மட்டும் தான் சொல்லுவோம், வேற யாரையுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா தேச தந்தை நேதாஜி மட்டுமே. சுதந்திரத்தை யார உண்மையா வாங்கி தந்தாங்களோ, யாரால சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோமோ அவங்கள தான் நம்ம கொண்டாடணுமே தவிர்த்து சுதந்திரத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்களை எந்த காலத்திலும் நம்ம கொண்டாடக்கூடாது. அதனால உண்மையான அந்த சுதந்திரம் எங்களுக்கு, ஏன்னா அன்னைக்கே காந்தி கிட்ட இருந்து பிரிஞ்சு போகும்போது நம்ம தேசிய திரைப்படத்திலே அண்ணனோட மேற்பார்வையில் அந்த காட்சி வச்சோம். ஏன்னா இந்த சுதந்திரத்தை ஆயுதத்தின் மூலம் நம்மளை அடிமையாக்கியிருக்கான். ஆயுதத்தின் மூலம் அடிமையாக்கணும்னா நம்ம ஆயுதத்தால வீழ்த்தணும்னு சொல்லி அன்னைக்கு எந்திரிச்சு வெளியில ஐஎன்ஏ தொடங்கி 2ஆம் உலக போர் கட்டத்துல மிகப்பெரிய ஐஎன்ஏ படைய வலுவா உருவாக்குனதுனாலதான் வெள்ளக்காரன் அதுக்கு பயந்தான்றத அடிபணிந்து சுதந்திரத்தை கொடுத்தான். அதை அவன் கௌரவமா காந்தி கையில கொடுத்தா அவனுக்கு மரியாதை நினைச்சு கொடுத்துட்டு போனா. வருங்காலங்களில் தேசப்பிதாவாக நேதாஜியை கொண்டாடுவோம். இந்த சுதந்திரத்தை பெற்று தந்த நேதாஜியை என்றென்றும் போற்றுவோம். நேதாஜி மட்டுமே எங்கள் தேச தந்தை, இந்த சுதந்திரத்திற்காக நேதாஜி மட்டுமே என்று சொல்லி நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.